Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. கனிமவள தடையை நீக்க வலியுறுத்தி தமிழ்நாடு முதல்வருக்கு கேரள முதல்வர் கடிதம் எழுதியிருக்கிறார். முன்னதாக அண்டை மாநிலங்களுக்கு கனிம வளங்களை கொண்டு செல்ல தமிழ்நாடு அரசு தடை விதித்திருந்தது. இந்த நிலையில் இந்த தடையை நீக்க வலியுறுத்தி தமிழ்நாடு முதல்வருக்கு கேரள முதல்வர் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டிலிருந்து அண்டை மாநிலங்களுக்கு கனிம வளங்களை கொண்டு செல்ல தடை விதித்து அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு முதல்வர் விஜய்க்கு கேரள முதல்வர் வி.டி. சதீஷன் கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழ்நாட்டிலிருந்து அண்டை மாநிலங்களுக்கு கனிம வளங்களை கொண்டு செல்ல தடை விதித்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதல்வர் விஜய்க்கு கேரள முதல்வர் வி.டி. சதீஷன் கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழ்நாட்டில் இருந்து அண்டை மாநிலங்களுக்கு கனிம வளங்களை கொண்டு செல்ல தடை விதித்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு முதல்வர் விஜய்க்கு கேரள முதல்வர் வி.டி. சதீஷன் கடிதம் எழுதியுள்ளார். கனிம வள தடையை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலை உள்ளிட்ட உட்கட்டமைப்பு பணிகள் பாதிக்கப்படுவதாக கூறி செங்கல், எம்சாண்ட், ஜல்லி உள்ளிட்டவற்றை அண்டை மாநிலங்களுக்கு கொண்டு செல்லவும் தமிழ்நாடு அரசு தடை விதித்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த தடையை நீக்க வேண்டும் என்று கேரள முதல்வர் வி.டி. சதீஷன் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்க்கு கடிதம் எழுதி இருக்கிறார். கனிமவள தடையை நீக்க வலியுறுத்தி தமிழ்நாடு முதல்வருக்கு கேரள முதல்வர் கடிதம் எழுதியுள்ளார். தேசிய நெடுஞ்சாலை பணிகள் முடங்கினால் அது தென்னிந்தியாவுக்கே பாதிப்பு என்று தனது கடிதத்தில் கேரள முதல்வர் தெரிவித்துள்ளார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.